ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா, புதுசாக வீடு கட்ட போனால் பூமி பூஜை போடுவாங்க. அந்த பூஜை எப்படி நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே ஒரு லைக் தட்டி விடுங்க. முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மார்ச் 6, அதாவது நேற்று எடுத்த வீடியோங்க. நேற்று வாஸ்து நாள், அதனால பூஜை பண்ணோம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு அகலமான குழி மாதிரி வெட்டிக்கிட்டாங்க. நேற்று டைம் நல்ல நேரம்னு பார்த்தீங்கன்னா காலையில் 10:30 to 11:30 வரைக்கும் இருந்துச்சுங்க. அதனால் முன்னாடியே நம்ம பூஜைக்கு தேவையானலாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு 9 செங்கல் எடுத்திருந்தாங்க. இந்த செங்கலை தண்ணியில் கொஞ்ச நேரம் ஊற வச்சு நல்லா கழுவிட்டாங்க. கழுவின பின்னாடி அது மேலே மஞ்சள் ஃபுல்லாக பூசிட்டாங்கங்க. அதாவது கேப் எதுவும் தெரியாமல் மஞ்சள் ஃபுல்லாக பூசியிருக்காங்க. பூசின பின்னாடி அது மேலே குங்குமம் வச்சுட்டு ஒவ்வொன்றா அடுக்கிட்டு இருக்காங்கங்க. அந்த வேலை தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இப்போ 9 கல் வச்சுட்டாங்க. இப்போ அது கீழே வாழை இலை, நல்ல அகலமான வாழை இலை விரிச்சிட்டு 5 தேங்காய் எடுத்திருக்காங்க. 5 தேங்காயும் பார்த்தீங்கன்னா அதையும் மஞ்சள் போட்டு நல்லா பூசிட்டு அது மேலே குங்குமம் வச்சுருக்காங்க. இப்போ பூஜை ஜாமான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்ருக்காங்க. இப்போ பார்க்கலாம் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஒரு மஞ்சள் துணி எடுத்து அதை தண்ணியில் நல்லா நனைச்சி ஈரத்தை நல்லா பிழிஞ்சிட்டாங்க. பிழிஞ்ச பின்னாடி அதில் நவதானியங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டாங்க. நவதானியம் போட்ட முன்னாடி ஒரே ஒரு லெமன் வச்சாங்க. அப்புறம் காணிக்கை காசு வைக்க சொன்னாங்க. அந்த காணிக்கை காசு வச்ச முன்னாடி கொஞ்சமாக கதம்பமும் வச்சாங்க. உள்ளே வச்சு அதை ஒரு முடிச்சு போட்டாங்க. குங்குமம், சந்தனம், திருநீர் எல்லாமே அந்த துணிக்குள்ள வச்சு ஒரு முடிச்சு போட்டிருக்காங்க. இந்த குச்சி பார்த்தீங்கன்னா பாலக்குச்சின்னு சொல்லுவாங்க. இந்த குச்சியில் கட்டி நம்ம பூஜை பண்ண போகிறோம். இப்போ இது கூட மா இலையும் கொஞ்சமாக வேப்ப இலையும் வச்சாங்க. மா இலை பார்த்தீங்கன்னா நல்லா பூவோடு ஒடிச்சிட்டு வந்தாங்க. அதையும் இந்த பாலக்குச்சியில் வச்சு நம்ம எடுத்து வச்ச நவதானியம் வச்சுருந்தோம்ல அந்த முடிச்சையும் போட்டு கட்டி வைக்கிறாங்க. நம்ம எந்த பூஜை பண்ணாலும் பிள்ளையார் பிடிச்சி வைப்போம். சில நம்ம வீட்லேனா சாணியில் பிடிச்சி வைப்பாங்க. நம்ம பூஜைக்கு பார்த்திங்கன்னா மஞ்சள் இல்லைங்க, மஞ்சளும் சந்தனமும் மிக்ஸ் பண்ணி இப்போ பிள்ளையார் பிடிக்கிறாங்க. கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா குழப்பி நல்லா பிள்ளையார் பிடிச்சி வச்சுருக்காங்க. பிள்ளையார் மேலே வைக்கிறதுக்கு அருகம்புல் நம்ம தோட்டத்து பக்கத்துலேயே பிடிங்கிட்டு வந்திருந்தாங்க. காமாட்சி விளக்கு கொண்டு வாங்க. விளக்கு பூஜைக்கு தேவையான எல்லா பொருளுமே எடுத்து வச்சுட்டாங்க. இனிப்பு, சர்க்கரை, பொரி, லட்டு எல்லாமே வச்சுருந்தாங்க அந்த வாழை இலையில். இப்போ விளக்கு வைக்கணும். டைம் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு இந்த வீடு கட்ட யார் ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அவங்க கையால் விளக்கு வைக்க சொன்னாங்க. காமாட்சி விளக்கு. அவங்க விளக்குக்கு சந்தனம், குங்குமம் எல்லாம் வச்சுட்டு தொட்டு விளக்கு போட்டு தொட்டு கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அதைத்தான் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. வீடியோ எடுத்துட்டு வரீங்க. பாப்பா
வச்சு அப்படியே பூமி பூஜை போட்டு முடிச்சோடனே வந்து போர் போட ஆரம்பிச்சிருவாங்கங்க. போர் வண்டி வந்து தயாராக இருக்குது, பூஜைக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கு. இந்த கம்பி தான் வந்து பார்த்தீங்கன்னா போர் பாயிண்ட்டுங்க, அதுக்காக தான் கம்பி ஊண்டியிருக்காங்க. இந்த குழியை வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறைய கொட்டி விட்டாங்க. மஞ்சள் கொட்டின கொஞ்சமாக வந்து குங்குமமும் தெளிச்சு விட்டாங்க. அதுக்கு பின்னாடி வந்து உதிரி பூக்கள் எல்லாத்தையும் நிறைய போட்டு விட்டாங்க. இப்போ அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. பாலக்குச்சி வந்து நடுவில் ஊன்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு சின்ன குழி மாதிரி போடுறாங்க கடப்பாரையை வச்சு. எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ வந்து நம்ம சாமி கும்பிட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து யார் ஃபஸ்ட்டு சாமி கும்பிடுவான்னு பார்த்தோன்னா இன்ஜினியர் தாங்க கும்பிடணும். அதனால் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் தான் ஃபஸ்ட்டு பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணார். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொத்தனார், இவங்க தான் வந்து இந்த சைட்டுக்கு வந்து கொத்தனாருங்க. அதனால் இவங்க அடுத்து வந்து பூஜை பண்ணாங்க. அடுத்து ஒவ்வொரு ஆளாக அந்த வீடு கட்ட போகிறாங்கள அவங்க வந்து பூஜை பண்ணணும். அப்புறம் ஒவ்வொருத்தவங்க வந்து பூஜை பண்ணாங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா அந்த போர் பாயிண்ட் பார்க்குறப்ப இடத்துல நிறைய தண்ணி ஊற்றிட்டு அது மேலே நெல் விதைச்சி விட்ருக்காங்க. நெல் நல்லா வளர்ந்துருக்குங்க. இது வந்து ஆடு சாப்பிட்டு போகணும். ஆடோ மாடோ எது வேணால் சாப்பிடல, ஏதாவது ஜீவராசி ஆடு நல்லா சாப்பிட்டு போகணும்னு சொன்னாங்க. இப்போ பூஜை எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுதான் நடந்துகிட்டு இருக்கு.
குட். ஃபைனலாக நானும் சாமி கும்பிட்டு முடிச்சிட்டுங்க. இப்போ நம்ம அடுக்கி வச்சிருக்கல்ல ஒவ்வொன்றா வந்து இந்த குழிக்குள்ள வைப்பாங்க. 3 நிறைஞ்ச குடத்துல தண்ணி கொண்டு வருவாங்க. இந்த தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் வேப்ப இலையெல்லாம் கலந்து வச்சுருப்பாங்க. அந்த தண்ணி தான் வந்து இந்த செங்கல் மேலே வந்து ஊற்றணும். இப்போ 3 நிறைஞ்ச குடத்தையும் அந்த தண்ணியை ஃபுல்லாக வந்து குழிக்குள்ளே ஊற்றிட்டாங்க. அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. பால், கோமயம், தீர்த்தம் அது 3ஐயும் மிக்ஸ் பண்ணி விடுவாங்க. இவங்க கோயிலேருந்து தீர்த்தம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. சிவன் கோயிலேருந்து அந்த தீர்த்தத்தை தான் கொடுக்குறாங்க. இப்போ இதை 3ஐயும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறாங்க. இப்போ இருக்கிற நவதானியத்தை எல்லாத்தையும் ஒன்றா வந்து கலந்துக்கிட்டாங்கங்க. மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க நவதானியத்தை வந்து ஒரு 3 தடவை வந்து உதறாம அப்படியே இந்த குழியில் போடணும். அதுக்கடுத்து 3 தடவை பால் ஊற்றுவாங்க. அதை ஃபஸ்ட்டு வந்து அந்த வீட்டுக்கார அம்மா தான் செஞ்சாங்க. அதுக்கடுத்து ஒவ்வொரு நாள் வந்து செஞ்சிட்ருக்காங்க. இப்போ அதுதான் வந்து நடந்துகிட்ருக்கு. எல்லாரும் போட்டு முடிச்ச பின்னாடி இருக்கிற நவதானியம் எல்லாத்தையுமே வந்து இந்த குழியிலே போட்டாங்க. அப்புறம் பால், கோமயம் என்னென்ன மிச்சம் இருந்துச்சோ அது எல்லாத்தையுமே வந்து இந்த குழியிலே ஊற்றிட்டாங்கங்க. லாஸ்ட்டாக வந்து இந்த பாலக்குச்சியை நட்டு வைக்கணுங்க. அதனால் அவங்க வீட்டிலேருந்து ஒரு 5 பேரும் கொத்தனார் அப்புறம் இன்ஜினியர் சேர்ந்து 7 பேரை சேர்ந்து இந்த குச்சி வந்து ஊண்டி வச்சாங்க. இந்த குச்சியை வந்து வேறு எதுவும் தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது மேலே வந்து ஒரு கூடார மாதிரி போட்டு கமத்தி வைக்கணும். அதை நான் வீடியோ எடுக்கல, நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அதனால் வந்து இதை ஊண்டின பின்னாடி இது மேலே ஒரு கூடாரம் போட்டு கமத்தி வச்சுருவாங்க.
நமக்கு பூஜையில் வச்ச எல்லாத்தையுமே வந்து இந்த குழியில் வைப்பாங்க. இதில் 2 வாழைப்பழம் வச்சு உள்ளே வச்சாங்க, ஒரு லெமன் வச்சாங்க, அப்புறம் வந்து ஸ்வீட் என்னென்ன வச்சோமோ அது எல்லாத்தையுமே வந்து குழியில் போட்டாங்க. இருக்கிற பூவே வந்து குழியிலே போட்டாங்கங்க. 5 தேங்காய் வச்சுருந்தோம், அதில் 2 தேங்காய் தான் உடைச்சோம். பேலன்ஸ் வந்து 3 தேங்காய் இருந்துச்சு. அந்த 3 தேங்காயும் உடைச்சு அந்த குழிக்குள்ளேயே அந்த தண்ணியை ஊற்றுனாங்க. ஃபைனலாக வந்து எல்லா பூஜையும் நடந்து முடிஞ்சிருச்சு. அப்புறம் வந்து பழத்தை அறுத்து 4 மூலைக்கு வந்து அது மேலே வந்து குங்குமம் தடவி அந்த இதை சுற்றி அப்படியே தூக்கி போட்டாங்க 4 மூலைக்கும். அவ்வளோதான் வந்து பூஜை எல்லாத்தையும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது மேலே வந்து பஞ்சாரம் போட்டு கூடையை வந்து கமத்தி வச்சுருவாங்க. ஃபஸ்ட்டு தாம்பூலம் கொடுப்பாங்க. அது வந்து இன்ஜினியருக்கு தான் கொடுப்பாங்க. அதனால் ஃபஸ்ட்டு தாம்பூலம் அதாவது காணிக்க வச்சு ஹஸ்பண்ட் வாங்கினார், பழங்க தேங்காய்லாம் வச்சு. 2வது வந்து பார்த்திங்கன்னா கொத்தனாருக்கு கொடுப்பாங்கங்க, அதுலேயும் காணிக்க வச்சு கொடுப்பாங்க. இவங்க வந்து 1001 1001 வச்சு கொடுத்தாங்க. பூஜையெல்லாம் நல்லபடியாக போட்டு முடிச்சு வச்சுதுங்க. ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி பூமி பூஜை போடுவாங்க. நம்ம வந்து பூமி பூஜை எப்பயுமே இப்படி தான் போடுவோம். உங்கள் ஊர் சைடெலாம் பூமி பூஜை எப்படி போடுவாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீட்டிலேருந்து வரும்போதே இவங்க டீயும் பால்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதனால் வந்தவங்களுக்கு ஸ்வீட் கொடுத்துட்டு பாலும் கொடுத்தாங்க. பயங்கரமான வெயிலுங்க. அப்புறம் பூஜை முடிச்சோன்னே எல்லா ஜாமானையும் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.